கேரள அதிகாரிகளுக்கு நெல்லை ஆட்சியர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை ஆய்வு செய்த பின் கேரள குழு நெல்லை ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் தொடர்பாக இன்றைய தினம் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தலைமையில 8 பேர் கொண்ட குழு இன்றைய தினம் நெல்லை வந்து கழிவுகள் கொட்டப்பட்ட ஒரு 7 இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட போது இந்த கேரள கழிவுகள் அபாயகரமான நிலையில் இல்லை என்பது குறித்து ஏற்கனவே ஒரு அதிகாரி பேட்டி கொடுத்திருந்தார். அது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. ஏற்கனவே இப்பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகள் வந்து அபாயகரமாக இல்லை என்றால் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இவ்வளவு தூரம் செலவு செய்து எதற்கு இங்கு கொட்ட வேண்டும், இது போன்ற இனிமே நடக்கக்கூடாது, நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உண்மையான நிலையில அந்த கழிவுகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டதா என்பது குறித்த விவரத்தை அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு தகவலாக தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு கேள்விகளை அடுக்கி கேரள அதிகாரிகளிடம் வந்து பல்வேறு வலியுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு எல்லையோர மாவட்டங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க 2 மாவட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு கடுமையான கழிவுகள் கொட்டப்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்களையும் அவர் வழங்கியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.